வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐ எப்படி அம் போயிட்டு ஃபைன் இருக்கு? ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. உங்க சேனல் பேரு அருள் டிப்ஸ். எக்ஸாக்ட்டா நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 2 பேருமே சேர்ந்து அனாலிசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு 10 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ 10 வீடியோல பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனே ரீச் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. ஓவரால் சேனல்ல 1.48K சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. லைக் கிட்டத்தட்ட ம். 70,000 வியூஸ் வரைக்கும் கெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ மானிட்டைஸ் கிடைச்சிருக்கு உங்க சேனலுக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க வெறும் 10 வீடியோல? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நான் நினைச்சு பார்க்கல எனக்கு இவ்வளவு சீக்கிரமா மானிட்டேஷன் கிடைக்கும்னு. அது எல்லாமே உங்களோட கைடன்ஸ்ல தான் ப்ரோ கிடைச்சது. கண்டிப்பா, கண்டிப்பா ப்ரோ. என்னுடைய கைடன்ஸ் மட்டும் இல்லாம, நீங்க கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டதுனால தான் இது எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. சரிங்களா? இதுவரைக்கும் எத்தனையோ சேனல கைட் பண்ணியிருக்கேன், மானிடைஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்க சேனல ம். பொறுத்தளவுக்கு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிய தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ரிசல்ட் கொண்டு வந்த எனக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆச்சுன்றத இந்த வீடியோல ரிவீல் பண்றேன். நீங்களுமே கத்துக்கோங்க. ஓகே. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸுமே கத்துக்கட்டும். இப்ப நான் சொல்லப்போற கண்டிப்பா. ஸ்ட்ராட்டஜி உங்க சேனலுக்கு மட்டுமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலுமே காமனா இதெல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுறவங்க இருக்காங்க. ஹெல்த்தியான ஃபுட் போடுற கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புத்தா அவங்களுடைய கன்டென்ட்க்கு மேட்ச் ஆகுமான்னு பார்க்கணும். மேட்ச் ஆகாது பேசிக்கா. லைஃப் ஸ்டைல் வீடியோக்கோ, ஹெல்த்தியான ஃபுட்ட பத்தி பேசுறவங்களுக்கோ இது மேட்ச் ஆகாது. ஆனா, இந்த இடத்துல நான் புத்தாவ யூஸ் பண்ணது லைஃப் லெசனுக்காக. ஆனா, நீங்க வந்து மேபி லைஃப் ஸ்டைல் விளாகு, ஹெல்த்தி ஃபுட் போட போறீங்கன்னா, லைக் ஜப்பானீஸ் ஃபாலோ பண்ற 5 ஹெல்த்தியான ஃபுட்ஸு அப்படின்னு மாடிஃபையர ம். மாத்தணும். அவ்வளோதான் நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி. அப்போ ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த டைட்டில்ல ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஆடியன்ஸ கிளிக் பண்ண வைக்கலாம். அண்ட் கிளிக் பண்ண வைக்கிறதுலாம் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த கன்டென்ட்ல வேல்யூ இருக்கணும். சரிங்களா? வெறும் ம். தம்ப்நெயிலையோ, டைட்டிலையோ கிளிக் பைட்டா குடுத்துட்டு, உள்ள ஒண்ணுமே இல்லன்னா, இந்த அளவுக்கு வியூஸ்லாம் போகவே போகாது. ஸோ கன்டென்ட்ல எந்த அளவுக்கு நீங்க வேல்யூ குடுத்து ஆடியன்ஸுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க, எஜுகேஷன ஷேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த வீடியோவ ஃபுல்லா பார்ப்பாங்க. வாட்ச் ஹவர்ஸ் மூலியமா வியூஸ் போகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, இதே மாதிரி ஃபாஸ்ட்டா உங்க யூடியூப் சேனல குரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ என் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன் இல்லையா? அது என்னுடைய பெர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிலயே இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் இந்த இடத்துல டாப் 1% மட்டுமே ஃபாலோ பண்ற டெக்னிக்ஸு, புத்தா லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் நான் இந்த இடத்துல அந்த புத்திஸ் லைஃப் லெசன்னு போடாம, ஜஸ்ட் சிம்பிள் டெக்னிக்ன்னு போட்டிருந்தேன்னா, டைட்டிலே ஒரு மாரி ம். மாறி இருக்கும். கரெக்ட்டா? ஆமா. மாறி இருக்கும். ஸோ அதுதான் டைட்டில்ல நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுச்சுங்களா? மாடிஃபையர ஓகே. யூஸ் பண்ணணும். உங்க ம். நீச்சுக்கு ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்றதுக்கு என்ன மாரி விஷயத்த ம். வேர்ட் ஆட் பண்ணா பவர்ஃபுல் ஆகுமோ, அந்த மாரி ஆட் பண்ணணும். ம். அவ்வளோதான். அடுத்து 2வது பொறுத்தளவுக்கு உங்க சேனல் ஆரம்பிச்சதுலருந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுலருந்து, இப்ப நீங்க கடைசி ம். வீடியோ போட்ட வரைக்கும் லைக் 1.4K ம். வியூஸ் போயிருக்கு. உங்க சேனல்ல அதிகபட்சமா 14,000, 15,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த 8 வீடியோலயுமே ஆரம்பத்துல இருந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சேம் செட் ஆஃப் ஆடியன்ஸையே டார்கெட் பண்ணி போறது. அது நியூ ம். வியூவர்ஸா இருக்கலாம், அல்லது நம்ம ம். சேனல ஆல்ரெடி பார்த்தவங்களா இருக்கலாம். அந்த ரிட்டர்ன்ல வர்ற வியூவர்ஸையுமே நம்ம ரிட்டெயின் பண்ணணும். அதே சமயம் ம். உங்க டாபிக்க புது புது நியூ ஆடியன்ஸுக்கும் மேட்ச் பண்ணணும். ஆனா சேம் செட் ஆஃப் ஆடியன்ஸ்ல தான் இருக்கணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டா ம். இருக்கட்டும், அவங்க ப்ராப்ளமா ம். இருக்கட்டும், அவங்களுடைய கோலா இருக்கட்டும், எல்லாமே சிமிலரா இருக்கணும். ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ நான் வந்து கரெக்ட்டா கொண்டு வந்து சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணதுனால தான், அடுத்தடுத்து போடுற வீடியோக்குமே வியூஸ் போகுது பேசிக்கா. அப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நீங்க டார்கெட் பண்ணணும், உங்களோட வீடியோஸ் டாபிக் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவங்களுடைய கோல் என்ன ம். இருக்கு? அவங்க எத பத்தி ம். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அப்படின்ற 3 விஷயத்த நீங்க டீகோட் பண்ணணும். உங்க சேனல்ல பார்த்தீங்கன்னா, கவன சிதறலை தடுக்க 10 வழிகள். பணத்தை ம். தேட வேண்டாம். அடுத்து சீக்ரெட்ட சொல்ற மாதிரி. மதிப்ப ம். அதிகரிக்கிறது, பணம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோல். அவங்களுக்கு தேவைப்படுற கன்டென்ட். அவங்களுடைய கோல். தேவைப்படுற கோல்ஸ். கன்டென்ட் ஓகே. ஓகே. ஆனா அவங்களுடைய ம். கோல் என்னவா இருக்கும்? டிசைர் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி வீடியோ போடுறது. அடுத்து அவங்களுடைய ப்ராப்ளமையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வீடியோ போடலாம். உதாரணத்துக்கு கவன ம். சிதறல், டிஸ்ட்ராக்ஷன் ம். அது அவங்களுடைய ப்ராப்ளம் கேட்டகரில வரும். அப்ப நம்ம அதையுமே பேஸ் பண்ணி வீடியோ போடலாம். 3வது வந்து
சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா இந்த விஷயம் பண்ணா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு புத்தா ஸ்டோரியில சொல்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி ம். சீக்ரெட்டா சொல்றது. ஸோ இது எல்லாமே அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மேட்ச் ஆகுமா ஆகாதான்னு அனாலிசிஸ் பண்ணி 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 ஒரு ஒரு டாபிக்கா நீங்க போடும்போது ஒரே மாதிரி சிமிலர் செட் ஆஃப் ஆடியன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 2 வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சேனலை. இந்த தேர்ட் வீடியோல இருந்து தான் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா நடந்துச்சு. இதுல தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கவனச்சிதறலை தடுக்க 10 வழிகள். இதுல இருந்து தான் சூப்பர் கரெக்டா சூப்பர். நிறைய வந்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி தான் அது ஃபர்ஸ்ட் 2 வீடியோல அவ்வளோ வரல. ஆனா அந்த தேர்ட் வீடியோல இருந்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்த அட்வைஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அட்வைஸை நம்ம கியூரியாசிட்டியா மாத்தணும். நம்ம வீடியோ மூலியமா சொல்ல போற அட்வைஸை கியூரியாசிட்டியை மாத்த 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 தான் அவங்க அந்த வீடியோவை கிளிக் ம். பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். ஸோ நீங்களா சொன்ன டாபிக் வந்து அட்வைஸ் பிளஸ் ப்ராப்ளம் அப்படின்ற ஃபார்முலா இல்லாம நான் அந்த அட்வைஸை கியூரியாசிட்டியா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். கவன சிதறலை தடுக்க 10 வழிகள், அடுத்து 7 சீக்ரெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோமா, அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் தான் கியூரியாசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். அப்படி என்னப்பா 10 வழிகள் இருக்கு, அது என்ன 7 சீக்ரெட்ஸ், அது என்ன பெனிஃபிட், ஓகேங்களா? ஸோ அட்வைஸ் மட்டும் இல்லாம அந்த அட்வைஸ்ன்ற ஒரு வேர்டை எடுத்து நான் கியூரியாசிட்டி எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்ததுனால இந்த இடத்துல அட்வைஸ் பிளஸ் ப்ராப்ளம்னு இல்லாம கியூரியாசிட்டி பிளஸ் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ஃபார்முலா மாற ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா ரெண்டாவது நான் சொன்னதுல? இல்ல ப்ரோ புரிஞ்சு. அந்த ப்ராப்ளம் பிளஸ் கியூரியாசிட்டி அதான சொல்ல வரீங்க. எஸ், அவ்வளவுதான். இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. கண்டென்ட்ல ஹூக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஆடியன்ஸ் அதிகமா உள்ள வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஓகே, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க. ஆ, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் அப்படின்றதுல ஆடியன்ஸை கிளிக் பண்ண வச்சு உள்ள வர வச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை நீங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டுமே பண்ணா 10 வழிகள்னா 10 வழிகளை வெறுமனே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களுக்கு அது ரொம்ப போர் அடிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஹூக் பாயிண்ட போடணும். என்னன்னு சொல்றேன். இந்த 10 வழிகளை தெரிஞ்சுக்காம நீங்க என்னதான் டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா முடியாது. அப்போ அந்த 10 வழிகளை ஃபாலோ பண்ண மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓஸ் எலான் மஸ்க், ஜெஃப் பிசோஸ் இவங்க எல்லாருமே இந்த 10 வழிகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வழி என்னது? இதுதான் கியூரியாசிட்டி. ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து 10 வழிகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்கப்பா, அப்ப நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும்போது அந்த இடத்துல தான் கியூரியாசிட்டி ஜென்ரேட் ஆகும். கியூரியாசிட்டின்றது ஒண்ணுமே இல்லை, ஆடியன்ஸ்க்கு இப்ப என்ன தெரியும், அவங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்படின்ற ஒரு கேப்பை வந்து ஃபார்ம் பண்ணணும். நம்ம தான் அதான் ஹூக்னு சொல்றோம். அந்த ஹூக் பாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 10 வழிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் பெனிஃபிட்டா இருக்கும். ஹூக்ன்றது வீடியோவோட ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ல கண்டிப்பா வரணும். ஓகேங்களா? அடுத்தது கடைசியா நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தம்ப்நெயில் அப்படின்னு. இந்த மாதிரி தம்ப்நெயில நிறைய சேனல்ல போய் பார்க்கலாம், ஒர்க் ஆயிருக்கும் அவங்களுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை நம்ம கையில எடுத்துட்டு கம்ப்ளீட்டா காப்பி அடிக்காம ட்விஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் மேனர். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு தம்ப்நெயில் அனுப்புனீங்க. ப்ரோ நான் இந்த மாதிரி தம்ப்நெயில் இந்த சேனல் டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ, நானும் இந்த மாதிரி பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஃபார்மேட் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு புத்தா போட்டோஸை போட்டு லெஃப்ட் சைட்ல பதில் சொல்லாதே, உங்கள் சுயமதிப்பை அதிகரிக்கவும் அப்படின்னு போட்டிருந்தாங்களா. ஆனா நான் இந்த இடத்துல அந்த சைக்காலஜி, அந்த வேர்டிங்ஸ்ல ஒரு சைக்காலஜி இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் அப்படி கண்டுபிடிச்சு சைக்காலஜியை மாத்தாம எப்படி வேர்டிங்ஸ்ல மட்டும் நம்ம ட்விஸ்டை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த தம்ப்நெயில் வேர்ட்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்த தம்ப்நெயில் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இதை செய்தால் உன் சுயமதிப்பு கூடும். அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அந்த வீடியோவை ஹூக்க கிரியேட் பண்ணாங்க. நான் வந்து அவங்க சொன்ன விஷயத்த மறைச்சிட்டேன், இதை செய்தால் அப்படின்னு போட்டுட்டேன். இன்னும் அது வந்து கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும் அந்த இடத்துல. இந்த மாதிரி ட்விஸ்ட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி கண்டென்ட், அதே மாதிரி டைட்டில்ல இந்த மாதிரி ட்விஸ்ட்டை கொண்டு வந்து ஃபார்மேட்டை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா எல்லா வீடியோலையுமே ஒரு புது சேனலா இருந்தாலும் வியூஸ் போறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இந்த மாதிரி நான் சொல்ற விஷயம் மட்டும் இல்லாம நிறைய அவங்க சேனலை பேஸ் பண்ணி யூனிக்கா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா கூட நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?